வணக்கம், வெல்கம் டு சாரடா கைவண்ணம். நீண்ட நாளுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களை நான் மீட் பண்ணுறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். முள்ளங்கி மற்றும் கேரட் நம்ம இன்றைக்கி ஒரு தேங்காய் பூ போட்டு வறுத்த மாதிரி நம்ம செய்வோம். இதற்கு தேவையான பொருட்கள் எப்போது மாதிரி வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் தக்காளிக்காய், பிறகு கருவேப்பிலை, முக்கியமான ஐட்டம் கேரட், பிறகு முள்ளங்கி. பிறகு ஒரு சட்டி எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு போட்டுட்டு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு அப்புறம் நம்ம வெட்டி வச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வறுத்துடலாம். லைட்டாக பொன்னிறம் வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்துட்டு தக்காளிக்காய் கொஞ்சம் போட்டுட்டு பிறகு கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்ச கேரட்டு பிறகு முள்ளங்கி சேர்த்து கொஞ்சமாக உப்பு விட்டுட்டு ஸோ நம்ம இப்போ அனல்லி சின்ன அனலில் நம்ம இதை வறுத்து எடுக்கணும். கொஞ்சம் நல்லா குக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்லா வறுத்து எடுக்கணும். அதோட அந்த தண்ணிலாம் கொஞ்சம் போகிற மாதிரி ஒன்ஸ் அது நல்லா வறுப்பட்டுட்டு குக் ஆகிட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண்ண தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த சின்ன அனல்லே நல்லா வறுத்து எடுக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட டிஷ் இன்றைக்கி. வெரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி. இதுதான் இன்றைக்கி என்னோடய லன்ச் மெனு. சாம்பார், எக் சாம்பார், முள்ளங்கி மற்றும் கேரட் டிஷ், பிறகு பைனாப்பிள் அண்ட் கியூக்கம்பர் தயிர்.